நம்மளை முடிச்சு விட்டு நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி நம்ம கூண்டுக்கு வந்துட்டு தலையாட்டி நோய் வந்துருச்சிங்க. ஆனால் இப்படி இருந்தேன் நான் இப்படி மாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்க. ஆனால் அதாங்க உண்மை. நான் இவனுக்கு ஒரு 20 நாளாகவே வந்துட்டு தலையாட்டி நோய்க்கு என்னென்னலாம் மெடிசின்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து இவனை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சோகத்துலேயும் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்ற மாதிரி இவன் நமக்கு கைக்கு பழகிட்டாங்க. நான் ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன் ஒரு புறாவை வந்துட்டு கைக்கு பழக்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் இந்த அளவுக்கு நம்மள்கிட்ட கைக்கு பழக்கம் நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. இப்போ இவன் பேரண்ட்டை பார்த்தா கூட பக்கத்தில் போக மாட்டோம். ஆனால் நம்மளை பார்த்தோன்னே எப்படி வந்து ஏறி விளாண்டுட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், நான் மன்னிச்சுக்கோங்க. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஹோமர் அப்டேட் போட்டிருப்போம் இல்லையா, அந்த ஹோமர் புறாவில் வந்துட்டு மேல் புறாவுக்கு வந்துட்டு சேம் இதே தலையாட்டி நோய் தான் வந்துடுச்சு. ஆனால் அவனுக்கு நான் மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவன்கிட்ட இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க. கண்டிப்பாக அவனையும் ரெடி பண்ணிடுவோம். ஆனால் இவனை பார்த்தீங்களா, நம்ம இல்லாமல் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டான் போலங்க. நான் கூப்பிட்டவொடனே எப்படி நாய்க்குட்டி மாதிரி வரான்னு பார்த்தீங்களா? இவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.